ஹாய் மக்களே, இப்போ வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து கடைக்கு கிளம்பிட்டேங்க. நடந்து தாங்க போகிறேன். இந்த வீடியோ மெயினாக அந்த பேட் கமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். அந்த பேட் கமாண்ட் யூடியூப்பில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உருட்டுறேன், சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன், ஓவராக சீன் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த கமாண்டெல்லாம் பார்க்கும்போது வீடியோ போடவே வேணாம், என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மைண்டு ரொம்ப அப்செட் ஆச்சு. இருந்தாலும் நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸை பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த காலத்து நினைவுகள்லாம் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது, மோட்டிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறதுனால தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அண்ட் அது இதில் சீன் போடுறதுக்கு என்ன இருக்குது, உருட்டுறதுக்கு என்ன இருக்குது. நம்ம எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருக்கோமோ, எங்கள் கிச்சன், எங்கள் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி கிச்சன் கிடையாது, எஸ்டேட்டில் வாழ்கிற எல்லா மக்களுடைய கிச்சனு, வீடு எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் லைவாக வந்து எடுத்து போடுறேன். இல்லை சீன் போடுறதுக்கு எனக்கு ஒரு கம்மல் கூட நான் போடுறது கிடையாது, பேங்கிள்ஸ் மட்டும்தான் கை நிறைய போடுறேன். மேக்கப் பண்ணிவிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ, அவங்களுடைய டேலண்ட் ஏதோ ஒன்று அவங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம், பார்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக ஏன் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு வீடியோவையும் பார்த்து பேட் கமெண்ட் பண்ணணும். இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக முதுகெலும்பு இல்லாதவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களால நாம் செய்யக்கூடிய வேலையில் 1% கூட இந்த வேலையெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஆனால் ஈஸியாக உட்காந்த இடத்துல டக்குன்னு ஏதாவது ஒன்று பேட் கமெண்ட் பண்ணி ஒருத்தங்களுடைய வளர்ச்சி எப்படிதான் தடுக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர, இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவாலாம் தோணாது, பாசிட்டிவாக தான் தோணும். ஏன்னா நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களோட நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப மெயினாக நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி உட்காந்து பேட் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, சிம்பத்திக்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத தயவு செஞ்சு நிறுத்துறது உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வந்து கண்டிப்பாக எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க, நம்ம கமெண்ட்டில் போய் பார்த்தா தெரியும், எத்தனையோ பேர் வந்து அக்கா உங்கள் வீடியோக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், காலையில் என்ன சமைப்பீங்க, சாயங்காலம் என்ன சமைப்பீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் தூங்குவோம், உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் எந்திப்போம். சின்ன பசங்க, குட்டி குழந்தைங்க கூட நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து என் ஹஸ்பண்டை பார்க்குறது கிடையாது, என் ஃபேமிலியை பார்க்குறது இல்லை, என் பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, வீடியோ தான் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது. நான் யாருக்காக வேலை செய்கிறேன், யாருக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும். காலையில் வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு, கடையிலையும் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு, இதுக்கு இடையில வீடியோவும் எடுத்து வீடியோவையும் போஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், நல்ல உள்ளங்கள் கொண்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.